வெங்கடேஸ்வரா காலனி 4th ஸ்ட்ரீட்டில் நான் இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்ப்பரேஷன் ஆஃபீஸு இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு 2-3 கடையெல்லாம் தள்ளி ஒரு கடை ஒன்று இருந்தது. அதாவது இந்த கொரோனா டைமில் அந்த டாக்குமெண்ட்டு இந்த ஜெராக்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த கடைக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொரோனா டைமில் வந்து ரொம்ப எல்லோரும் கடையெல்லாம் மூடிட்டாங்க, கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எதுவும் வைக்கக்கூடாது, லாக்டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுனால நான் அடிக்கடி ஒரு மளிகை கடைக்கு போவேன். அங்கே பால், பழம் இது எல்லாம் வாங்குவேன். நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். அங்கே ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி கொரோனா டைமில் அந்த கடையை வந்து காலி பண்ணி வச்சுருந்தாங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு கேட்டேன், நான் என்ன இப்படி கடையெல்லாம் காலியாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி காசு இல்லை, பைசா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதோ பேங்க்லேருந்து பணம் வரலன்னு ஏதோ ஒரு பொய் சொன்னான். அவன் செந்தில்னு ஒரு பையன் தான். செந்தில் தான் அந்த கடையில் உட்காந்துருப்பான். அவங்க அப்பா வெள்ளை கலர் வேஷ்டி, வெள்ளை கலர் ஷர்ட்டு போட்டிருப்பார். இதை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனால் கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். அதில் இல்லைன்னா கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று கொலை நடக்கும், இல்லைன்னா ஒரு தற்கொலை பண்ணிக்கணும். கொடுத்த பணம் அதிகமாக இருந்தால் திருப்பி கொடுக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க தோணும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து திருப்பி கொடுத்துருவானான்ற அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். அதை நம்ம நல்லா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கடன் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கேட்டான் என்ன வந்து, அக்கா எனக்கு கொஞ்சம் ஒரு 5000 காசு கொடுங்க, நான் இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொவிஷனு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும், எனக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும்னு பொய் 1 வாரத்தில் வந்துடும்னு பொய் சொன்னான். இந்த காசு பணம் வாங்கிறதுக்கு சிலர் வந்து நிறைய பொய்களை சொல்லி ஜனங்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு அதிகாரம் உள்ளவங்க தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொலை விழாது, போய் கத்தி எடுத்து சீவ மாட்டான், அப்புறம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் இன்வெஸ்டிகேஷன் அது லொசுக்கு விசாரித்து ஒரு யூஸும் கிடையாது. முன்னாடியே ப்ரிகாஷனாக எல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பாருங்கள், இப்போ 4000 பணத்தை எப்படியோ நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து என்ன எதனால் நான் கடன் கொடுத்தேன்னா, எங்கள் பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது, உன் திராணிக்கு மிஞ்சி உனக்கு இருந்ததுன்னா நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யி, கொடுத்து உதவு அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தன் கஷ்டப்படும் போது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டானா அவனுக்கு வந்து நீ கொடுத்து பழகு, கொடுத்து நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லி இருந்தது. சரி, இந்த கொரோனா டைமில் எல்லோரும் இப்படி ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல நிலையில் வச்சுருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நானும் கொடுத்தேன். பாருங்கள், ஜெபத்தை பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏ சாமி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், இனி எந்த மனுஷனுக்கும் நான் கடன் கொடுக்க மாட்டேன், இதான் ஃபைனல், இதான் லாஸ்ட்டு, நீ சொன்ன வார்த்தையை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் நடக்குமா நடக்காதான்னு கர்த்தர் கொடுன்றாரு, சரி கொடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி அந்த ஒரு இதில் கொடுத்துட்டேங்க. இனிமேல் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கேட்டு 4000 வாங்கிட்டேன். ஆண்டவர் எப்படியோ முட்டி போட்டு ஜெபிச்சு எப்படியோ அவன் கொடுத்துட்டான். அந்த பையன் நல்ல பையன்தான், என்னத்துக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. இப்போ 1000 பிடிச்சி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்க. 50 தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது. பதில் சொல்லும்போது லூஸு பையன் மாதிரி பேசுகிறான். இப்படி சொல்லிட்டு பேசுகிறான், அப்படி சொல்லிட்டு பேசுகிறான். இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறேன்றான், நான் வெள்ளிக்கிழமை வந்துடுவேன், சனிக்கிழமை வந்துடுவேன், ரொம்ப லாங்கில் இருக்கிறேன், அங்கே வேலை செய்கிறேன், இங்கே வேலை செய்கிறேன்னு ஒரே பொய்யுங்க. அந்த 1000 கொடுக்காம என்னை ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டுருக்குறான். இதே வந்து வேறு பொம்பளை இருந்தால் சூசைட் பண்ணிவிடும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே ஏசாமிக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு வரதில்லை. ஆனால் தயவு செய்து அந்த செந்தில தெரிஞ்சவங்க அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி, அந்த நேரத்தில் உனக்கு செய்தாங்களே, உதவி செய்தாங்களே, அவங்கள இப்படி போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணுறியே, அவங்க வந்து வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி தயவு செய்து யாராவது இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க, இந்த மெசேஜை பார்க்குறவங்க ப்ளீஸ் அவங்க எனக்காக கொஞ்சம் அவனுக்கு புத்தி சொல்லி அந்த 1000 கொடுக்கும்படியாக சொல்லுங்கள். இதை நான் ரொம்ப பணிவுடன் நம்ம எல்லாம் ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்தியன் ப்ரைடு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஸ்கூல் லைஃப்பில். ஸோ இதை வந்து நான் ஒவ்வொருவரையும் ஒரு பிரதராக சிஸ்டராக நினச்சி நான் வந்து இதை கேட்குறேன். தயவுசெய்து எனக்கு அந்த 1000 இருந்தால் நிறைய எனக்கு வந்து எனக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை செலவு இருக்குது. நான் கொடுக்காதவங்கள்ட்ட போய் ஒரு 1000 கேட்டால் எவனும் எனக்கு 1000 கொடுக்க மாட்டான். நான் கொடுத்த பணத்தை எனக்கு அதிகாரத்தோடு எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. தயவு செய்து இதை பார்க்குறவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து எனக்கு உதவி செய்யுங்க. பாப்பா எப்படிப்பா சேவ் பண்ணணும்?